நம்ம யாரும் யாருக்குமே சொந்தமே கிடையாதுங்க. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கை உண்மையிலேயே ஹாப்பியாக போகும். நம்ம சில நேரம் வந்து நம்ம வீட்டில் பிறந்து வளர்ந்த உடனே பார்த்தீங்கன்னா, நான் இந்த அம்மா அப்பாவுக்கு நம்ம தான் சொந்தம் அப்படின்னு நினைப்போம். நம்ம கூட ஒரு சிஸ்டர்ஸ் அல்லது பிரதர்ஸ் யாராவது நம்ம கூட அக்கா தங்கச்சிங்க பிறந்திருந்தா கூட அவங்கள என்ன செய்வோம், அவங்கள ஒதுக்கிட்டு நம்ம தான் இவங்களுக்கு சொந்தம், இவங்க கூட க்ளோஸாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கல்யாணம் முடிப்போம். கல்யாணம் முடிஞ்சோன்னா அந்த புருஷனை நம்ம என்ன பண்ணுவோம், இவர் நம்மளுக்கு மட்டும்தான் சொந்தம், அவங்க வீட்டுடைய அம்மா அப்பாவுக்கு அவங்களுக்கு அவங்க அக்கா தங்கச்சிக்கு யாருக்குமே சொந்தம் கிடையாது, இவர் என்னைய மட்டும் சார்ந்தவர், இவர் எனக்கு மட்டும் சொந்தமானவர் அப்படின்னு சொல்லிட்டு உரிமை கொண்டாட ஆரம்பிச்சிடும். இன்னொன்று அதுக்கப்புறம் பண்ணுவோம் பாருங்க, குழந்தை பெற்றுருவோம். குழந்தை பெற்றுனா அந்த குழந்தைய நம்மளுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே போட்டோம் அவ்வளவு கசக்கி பிழிஞ்சு வளர்ப்போம். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு டீனேஜ் வந்த உடனே அது நம்ம பேச்சு கேட்காது. அப்போ நான் உன்னை எப்படி வளர்த்தேன் பார்த்தியா அப்படி இப்படின்னு யாருக்குமே உண்மையிலே சொந்தமே கிடையாதுங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த குழந்தைங்க கல்யாணம் முடிச்சு போனதுக்கப்புறம் சுத்தமாக நம்மளுக்கு சொந்தம் கிடையாது, அது இன்னொரு குடும்பமாக மாறிடுறாங்க. அதனால யாருக்கும் சொந்தமே கிடையாதுங்க. அதுக்கப்புறம் நட்பு அப்படின்னு போனோம்னா அங்கே அப்படி தான் பழகிட்டோம்னா, ஒரு 4 பேர் கூட நம்ம பழகிட்டோம்னா இவங்க எனக்கு தான் சொந்தமானவங்க, எந்த இடத்துலையும் போய் இவங்க எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொந்தம் கொண்டாடுறத தயவு செஞ்சு விட்டுருங்க. இந்த மாதிரி சொந்தம் கொண்டாடுனீங்க அப்படின்னா நீங்கள் உண்மையிலேயே உங்களை நீங்கள் நம்பலைன்னு தாங்க அர்த்தம். நீங்கள் உங்களை நம்புங்க. எப்பயும் உங்களை நம்புனீங்க அப்படின்னா உண்மையிலேயே நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக சந்தோஷமாக சீராக கொண்டுட்டு போகிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் எப்பயுமே மற்றவங்கள கொண்டுட்டு அவங்கள உங்கள் வாழ்க்கையில் பிணைச்சிக்கிட்டு பின்னி அப்படியே போட்டு அவங்கள வச்சே உங்களோட லைஃப்பை அவங்கள சுற்றியே ஓட்டிகிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையிலேயே லைஃப்பை வந்து உங்களுக்கு நாசமாக தாங்க போகும். அதனால் யாருக்கும் சொந்தமே கிடையாது. நம்ம பெற்றாலும் சொந்தம் கிடையாது, நம்ம கல்யாணம் முடித்தாலும் அவங்க நம்மளுக்கு ரொம்ப சொந்தம் கிடையாது. நம்ம கூட இருக்கிற உறவினர்கள் ஃபுல்லாக நம்மளுக்கு சொந்தம் தான், ஆனால் அவங்க நம்மளுக்கு மட்டுமே கிடையாது. அவங்கள சுற்றி எத்தனையோ பேர் இருக்காங்க. அதனால் நம்மளுக்கு மட்டுமே சொந்தம், இவங்க எனக்கு மட்டும்தான் அப்படின்ற அந்த ஒரு கான்செப்டை தூக்கி போட்டுருங்க. அது நம்மளுக்கு வேண்டவே வேண்டாம். ஏன்னா எல்லாருமே அப்படியே ஒவ்வொரு கட்டத்தில் நம்மளை விட்டுட்டு போகிறவங்க தாங்க. சில காலங்களில் நம்ம நல்லாவே சொல்லணும், நம்ம அம்மா அப்பா விட்டுட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் சில காலம் நம்ம கணவர் விட்டுட்டு போயிடுவாங்க. நம்ம பிள்ளைங்க நம்ம வந்து பிள்ளைங்களை விட்டுட்டு நம்ம சீக்கிரமே நம்ம இந்த உலகத்தை விட்டு போகிற ஒரு சூழ்நிலை வரும். இதெல்லாம் யாருக்கும் சொந்தமே இல்லை. அதனால் நீங்கள் இவங்களுக்கு தான் எனக்கு தான் சொந்தம் அப்படின்ற முறை இது முடிய நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அந்த பண்பாடை அந்த பழக்க வழக்கத்தை மாற்றிக்கங்க அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.